பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இணைந்து நாம் தேவனை துதிக்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் 103 சங்கீதம் அதனுடைய 2வது வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த கால வேளையில நம் பல தேவைகளோடு இன்றைக்கு கூட காணப்படலாம், பல பிரச்சனைகளோடு இன்றைக்கும் காணப்படலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், கடந்த நாளுகளை திரும்பி பார்த்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி சொல்லும் போது, தேவனுக்கு நன்றி பலி செலுத்தும் போது, இன்றைக்கு நீ ஃபேஸ் பண்ற, இன்றைக்கு நீ அனுபவித்து வருகிற துக்கங்கள், வேதனைகள், தடைகள் மாற்றி போடுவார். அதுதான் ஆமென். அன்று உன்னை விடுவித்த அதே தேவன் இன்றைக்கும் கைவிட மாட்டார். கடந்து வந்த பாதைகளை ஆமென் நினைத்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆமென் வரலாற்றில் 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சொஸ்தம் பண்ணினார். ஆனால் அதில் ஒருவன் ஆமென் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சௌக்கியமானவர்கள், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, பாக்கி 9 பேர் எங்கே? ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பல, எல்லாம் திரும்பி வந்து என்னை சுகமாயிட்ட வந்து விசிட் பண்ணுங்கன்னு. ஆனால் எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்து வந்த பாதைகளில் உள்ள நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறவாதே. புதிய தடைகள் உன்னை விட்டு நீக்கி போடுவார். நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன் என்றாரு. இந்த கால வேளையில கடந்து வந்த எத்தனையோ விடுதலைகள், எத்தனையோ சமாதான குறைவுகளில் இருந்து விடுவித்தார். தேவைகள் சந்திக்கப்பட்டது, ஆரோக்கிய சுகம் தந்தாரே. அவைகளை நினைத்து நன்றி சொல்லி துதிப்போம். புதிய தடைகள், புதிய நெருக்கடிகள் மாற்றி போடுவார். செபிக்கலாமா? பிரைஸ் காட். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை ஆமென் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவத்தை, திரும்பி பார்த்து நன்றி சொல்ல மறவாதிருக்கிற ஒரு கிருபையை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. இன்றைக்கும் வருகிற வேதனைகளும் துன்பங்களும் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற தேவனாய் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதை இந்த நாட்களில் விசுவாசித்து, ஆண்டவரே, அவர் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவர் நன்றி சொல்லி துதித்து மகிமைப்படுத்த நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து துதிப்போம். புதிய தடைகள் மாறும். God bless you. Praise the Lord.